எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் 2க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது 24th ஜூலை. ஸோ இதுக்கான ஃபீஸ் 850. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். வேறு ஏதாவது இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். சரி, அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 23rd ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் இடம். நிசார் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, GSLV F-16. குடியரசு துணைத் தலைவர் பதவியிடம் காலியாக நேரிட்டால் கூடிய விரைவில் அந்த இடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 68 சப்கிளாஸ் 2. ராஜேந்திர சோழன் பிறந்த தினம் எந்த ஆண்டு அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. யுனெஸ்கோவிலிருந்து மீண்டும் வெளியேறுவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமெரிக்கா. தற்போது இந்திய விமானப்படையில் ஓய்வு பெற உள்ள MiG-21 போர் விமானங்கள் எந்த நாட்டின் தயாரிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரஷ்யா. இராணுவத்திற்காக அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2006ஆம் ஆண்டு. பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் மீன்வளத்துறை. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு. இந்திய குடிமகனாக இருந்து 18 வயது குறையாத அனைவரும் வாக்களிக்கலாம் என்று கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு? ஆன்சர் ஆர்டிகல் 326. இணைய குற்றவாளிகள் மற்றும் அவர்களின் இடங்களை அடையாளம் காணும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மென்பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரதிபிம்பம். பாகிஸ்தான் எல்லையில் புதிதாக ட்ரோன் எதிர்ப்பு படையை எந்த படை தொடங்குகிறது? ஆன்சர் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கவனிங்க, 24th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதன்முறையாக சுரங்க சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் ஜார்க்கண்ட். ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் சுரங்க சுற்றுலா திட்டம் அப்படிங்கிறத தொடங்குறாங்க. ஸோ சுரங்கத்தை போய் பார்க்குற மாதிரி, இப்போ எப்படி நம்ம தாஜ்மஹாலுக்கு போகிறோம், அப்புறம் நிறையா அணைகளை பார்க்க போகிறோம், இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போது சுரங்கத்தை நம்ம சுற்றுலா செல்றவங்க பார்க்குற வகையில் இப்போ அந்த திட்டமானது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஜார்க்கண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் சுற்றுலா மேம்பாட்டு கழகமும் மத்திய நிலக்கரி நிறுவனமும் ராஞ்சியில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையொப்பம் பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 5 வருடங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் சுற்றுலா பயணிகள் ராம்நகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு உரிமறை சுரங்கத்திலேருந்து திறந்த நிலக்கரி சுரங்கம் வரைக்கும் அவங்க செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகள் போய் அந்த சுரங்கத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தை தொடங்குறாங்க ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா ஹேமந்த் சோரன். அதோடைய கேபிட்டல் தலைநகரம் ராஞ்சி. கவர்னர் யார் அப்படின்னா சந்தோஷ் கங்குவார். ரீசன் நியூஸ். இப்போ மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய இந்தியாவின் முதல் மாநிலம் எதுனா கேரளா. அப்புறம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் தனியா செமிகண்டக்டர் ஆலை அப்படிங்கிறது ஆந்திராவில் கர்னூலில் அமைக்கிறாங்க. வக்ஃபு திருத்த சட்டத்தின் கீழ் நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக வக்ஃபு வாரியத்தை கேரளா அமைச்சிருக்கு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெள்ளை புலி வளர்ப்பு மையம் அப்படிங்கிறது மத்திய பிரதேச மாநிலத்தின் ரேவா மாவட்டத்தில் கோவிந்த்கர் பகுதியில் அமைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. நம்ம நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மகாராஷ்டிராவில் அமைக்கிறாங்க. முதல் செயற்கை நுண்ணறிவு பள்ளி அப்படிங்கிறது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஓபன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியாவிலே முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் அப்படிங்கிறது ஆந்திராவில் நிறுவப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இருவாச்சி பறவைகளுக்கான பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறது அமைக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அது எங்கே அமைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், பழங்குடியினர் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களிடையே எந்த ஆண்டுக்குள் அறிவால் செல் இரத்த சோகை நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2047ஆம் ஆண்டுக்குள்ளதான் இந்த அறிவால் செல் இரத்த சோகை இந்த நோய் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் இருக்காங்க, பிளஸ் அடர் வனப்பகுதிகளில்
அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இந்த நோய் பாதிப்பு 2047 ஆண்டுக்குள்ள முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. சரி, 2023 ஆண்டு ஜூலை 1 பார்த்தீங்கன்னா அறிவால் செல் இரத்த சோகை நோயை வந்து கட்டுப்படுத்தணும், ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய அறிவால் செல் இரத்த சோகை ஒழிப்பு இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. எப்போ? 2023 ஜூலை 1 இந்த இயக்கத்தின் கீழ் தான் பழங்குடியினர் அப்புறம் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள்ட்ட 2047 ஆண்டுக்குள்ள இந்த நோயை முற்றிலுமா ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ இந்த அறிவால் செல் இரத்த சோகை ஒழிப்பு இயக்கத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 6 கோடி பேர்ட்ட வந்து பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு 6 கோடி பேருக்கு. அதில் 2.15 லட்சம் பேர்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த நடவடிக்கை, இந்த இயக்கத்தை யார் தொடங்கினா அப்படின்னா சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த இயக்கம் அப்படிங்கிறது செயல்படுகிறது. அது என்ன அறிவால் செல் இரத்த சோகை நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மரபணு ரீதியிலான ஒரு நோய் தான். இப்போது நம்ம இரத்த சிவப்பணுக்கள் இருக்கு இல்லையா, இயல்புக்கு மாறாக இந்த இரத்த சிவப்பணுக்கள் பார்த்தீங்கன்னா பிறை வடிவத்தில் மாறுறது அல்லது அறிவால் ஷேப்பில் வந்து அது மாறிடும். ஸோ அப்படி மாறும்போது இரத்த நாளங்களில் பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கிட்டு நமக்கு நிறையா சுகாதார பிரச்சனைகளை இந்த நோயை ஏற்படுத்துது. ஸோ அதை வந்து 2047 ஆண்டுக்குள்ளே பழங்குடியினர்கிட்டையும் மிகவும் படக்கூடிய நபர்கள்ட்டையும் ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், காசநோயை முற்றிலும் ஒழிக்க 2025 ஆண்டுக்குள்ள ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 2030 மனிதர்கள்ட்ட நாய்க்கடினால ராபிஸ் தொற்று ஏற்படுது இல்லையா, அதை வந்து முற்றிலுமா ஒழிக்கிறதுக்கு உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. அதே 2030 50 லட்சம் டன் பசுமாய் ஹைட்ரஜன் உற்பத்தி திறன் எட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 2030 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடைவதற்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில். இது இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து ஒரு 10 கோடி கிலோவாட் சூரிய மின்சக்தி திறனை இந்தியா எட்டியிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 2047 அணுசக்தி மூலமா 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறனை எட்டணும் அப்படின்னும் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. யானைக்கால் நோய் இல்லாத நாடாக 2047 ஆண்டுக்குள்ள 2027 ஆண்டுக்குள்ள நம்ம இந்தியாவை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. 2070 ஆண்டுக்குள்ள கரியமில சமநிலையை அடையணும் அப்படின்னும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில். நாடாளுமன்றத்தின் மக்களவையில் தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதாவை அறிமுகம் செய்த அமைச்சர் யார்? ஆன்சர் மன்சுக் மாண்டவியா. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தான். இப்போ நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்கு இல்லையா, அதில் வந்து லோக்சபா மக்களவையில் இப்போ தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதாவது விளையாட்டில் நம்மளுடைய இந்தியாவோட திறனை மேம்படுத்தணும், அதில் நிறைய சீரமைப்புகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மசோதா. இந்த மசோதாவில் என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசிய விளையாட்டு வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சங்கம் இருக்கும், விளையாட்டுகளுக்கான சங்கங்கள், சம்மேளனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த சம்மேளனங்களுக்கு வந்து சீர்திருத்தத்தோட ஒரு கட்டுப்பாடோட இயங்க வைக்கும் வகையில் இந்த தேசிய விளையாட்டு வாரியம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரியத்துக்கு கீழே தான் அந்த சம்மேளனம், சங்கங்கள் செயல்படும். இந்த சம்மேளனத்திலையும் சங்கத்திலையும் ஒழுங்காக அந்த நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடத்தப்படலை, இல்லை நடத்தப்பட்ட தேர்தல் வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சம்மேளனத்துக்கும் சங்கத்துக்குமான அங்கீகாரம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும் இந்த தேசிய விளையாட்டு வாரியத்தினால. அதுக்கடுத்து தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ விளையாட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் நடக்குது இல்லையா, அதை பற்றி அதுக்கான தீர்வு காண்பதற்காக தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் அமைக்கப்படும். தேசிய விளையாட்டு தேர்தல் குழுவானது நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு வாரியத்தோட வரம்புக்குள்ள BCCI வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இப்போ நிர்வாகிகள், சம்மேளனத்துடைய தலைவர்கள், இந்த மாதிரி நிர்வாகிகள் பொறுப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 70 வயதுக்கு உட்பட்டவங்க தான் அந்த நிர்வாகிகள் பொறுப்புக்கான தேர்தலில் பங்கேற்க முடியும். முன்னாடி இருந்துச்சு. இப்போ 70லேருந்து 75 வயது வரைக்கும் இருக்கிறவங்க போட்டியிடலாம் அப்படின்னு வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுக்கான மசோதாவோட சேர்த்து தேசிய ஊக்கமருந்து தடுப்பு திருத்த சட்ட மசோதா 2025 மக்களவையில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஊக்கமருந்து பயன்பாட்டை தடை செய்வதற்கான விதிகளை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுற வகையில். அடுத்து 4வது கேள்வி, ராஜேந்திர சோழனின் எத்தனையாவது பிறந்த நாள் விழா இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் 1005வது பிறந்த நாள் விழா. ஸோ ராஜேந்திர சோழனுடைய 1005வது பிறந்த நாள் தான் இந்த வருஷம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரி கவனிங்க.
ஸோ இப்போ அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து ராஜேந்திர சோழனுடைய 1005வது பிறந்த நாளானது ஆடி திருவாதிரை விழாவாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம். 2021லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த விழா வந்து அரசு விழாவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. தமிழக அரசுடைய சுற்றுலாத்துறை அப்புறம் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் தான் இந்த விழா அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ முப்பெரும் விழாவை பார்த்தீங்கன்னா மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் வந்து ஜூலை 23ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராஜேந்திர சோழனுடைய 1005வது பிறந்த நாள், அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் கட்ட தொடங்கிய 1000வது ஆண்டு விழா, நெக்ஸ்ட் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது படையெடுத்து சென்ற 1000வது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விழாவை ஒன்றா சேர்த்து முப்பெரும் விழாவை மத்திய கலாச்சார அமைச்சகம் இந்த வருஷம் வந்து நடத்துனாங்க. அந்த விழா ஜூலை 23ஆம் தேதி தொடங்கியிருக்கு. இதில் ஜூலை 27ஆம் தேதி நிறைவு விழா நடைபெற போது அதில் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 5வது கேள்வி, 2022-23ஆம் ஆண்டுக்கான இந்தியாவின் நுகர்வு அடிப்படையிலான சமத்துவமின்மை குறியீடு டேஷ் ஆக குறைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 18.3 குறைஞ்சிருக்கு. நுகர்வு அடிப்படையிலான சமத்துவமின்மை குறியீடு. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிடையாது. எப்படி சொல்லலாம், ஒருத்தவங்க வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, எக்கனாமி லெவலில் ஒருத்தவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தவங்க குறைவாக சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய வாங்கும் திறன் அப்படிங்கிறதும், அதாவது நுகர்வு திறன் அப்படிங்கிறதும் குறைவாக தான் இருக்கும். கம்மியாக சம்பாதிக்கிறவங்க கம்மியாக தான் செலவு பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அதிகமாக சம்பாதிக்கிறவங்க அதிகமாக வாங்குவாங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நுகர்வு அடிப்படையிலான சமத்துவமின்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2022-23ஆம் ஆண்டு உலக வங்கியோடைய அறிக்கையின்படி நுகர்வு சமத்துவமின்மை குறியீடு நமக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18.3 குறைஞ்சிருக்குன்னு. ஸோ இந்தியாவின் நுகர்வு அடிப்படையிலான சமத்துவமின்மை குறியீடு சம்பந்தமான உலக வங்கியோட அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா 2011-12 28.8% இருந்துச்சு இந்த நுகர்வு சமத்துவமின்மை குறியீடு. இப்போ அது 2022-23 25.5% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எதனால இந்த மாதிரி குறைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏழைகளுக்கான நிறைய திட்டங்கள், அதாவது இலவசமான உணவு தானியங்கள் கொடுக்குறாங்க, சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறாங்க, அதாவது அந்த வீட்டு எரிவாயு இணைப்பு வசதி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, வீட்டு வசதி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் வந்து செயல்படுத்துகிறாங்க, அடுத்து யூபிஐ மூலமாக மணி டிரான்சாக்ஷன் திட்டம் செயல்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் செயல்படுத்துவதன் மூலமாக இந்த மாதிரி நம்ம நுகர்வு சமத்துவமின்மை குறியீடு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்ல பயனாளி திட்டங்களுக்காக 7.1 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் தீவிர வறுமை விகிதம் அப்படிங்கிறது 2011-12 16.2% இருந்துச்சு. அந்த தீவிர வறுமை விகிதம் இப்போ 2022-23 2.3% குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 6வது கேள்வி, ஜூலை 2025ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான். ஸோ இந்த வருஷம் இந்த மாதம் ஜூலை மந்த்துக்கான யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைமை பொறுப்பை பாகிஸ்தான் தான் இப்போ வகிக்குது. சரி கவனிங்க, இப்போ ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய உயர்நிலை விவாத கூட்டம் அப்படிங்கிறது நியூயார்க்ல நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான, அதாவது ஐநாவுக்கான இந்திய தூதர் பர்வதநேனி ஹரீஷ் பங்கேற்றிருக்காரு. ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் செயலாளரான அண்டோனியா குட்டேரஸ் வந்து பங்கேற்றிருக்காங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோதல்களை வந்து அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக பாகிஸ்தான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. மோதல்களை அமைதியான முறையில் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்மானம். ஸோ இந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் மொத்தமாக 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க, 15 மெம்பர்ஸு. அதில் 5 நாடுகள் வந்து நிரந்தரமான உறுப்பு நாடுகள், 10 நாடுகள் வந்து நிரந்தரம் அல்லாத உறுப்பு நாடுகள். ஸோ இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில், அதாவது அகர வரிசைப்படி, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி ஒவ்வொரு மாதமும் சுழற்சி முறையில் தலைமை பொறுப்பை ஏற்றுட்டு வராங்க. அதன்படி இந்த வருஷம் ஜூலையில் யார் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கா? பாகிஸ்தான் தான் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுங்கிறது 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர் அமெரிக்காவின் நியூயார்க்ல இருக்கு. நிரந்தரமாக 5 நாடுகள் உறுப்பு நாடுகள்னு பார்த்தோம் இல்லையா, அது எந்தெந்த நாடுகள்னா சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன், அடுத்து அமெரிக்கா. 10 நாடுகள் வந்து நிரந்தரம் அல்லாத உறுப்பு நாடுகள்.
ரீசன்ட் நியூஸ் 2025 யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கான பயங்கரவாத எதிர்ப்பு குழுவுடைய அதாவது துணைத் தலைவராக பாகிஸ்தான் இருக்கு. அடுத்து 2025 ஆண்டுக்கான தலிபான் தடை நடவடிக்கை குழுவுடைய தலைவராக பாகிஸ்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வருஷம் 14வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம்ங்கிறது இந்தியா மற்றும் மலேசியானால ஹோஸ்ட் பண்றாங்க, இணைஞ்சுதான் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் நடந்துச்சு இந்த மாநாடு. அடுத்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புக்கு இந்த வருஷம் சீனா தான் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. பிரிக்ஸ் மாநாட்டுக்கான தலைமை பொறுப்பை இந்த வருஷம் பிரேசில் ஏற்றிருக்கு. நேட்டோக்கான தலைமை பொறுப்பை இந்த வருஷம் நெதர்லாந்து ஏற்றிருக்கு. 7வது கேள்வி, செப்டம்பர் 2025 ஜாதிவாரி கணக்கெடுப்பை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? ஆன்சர் கர்நாடகா. ஸோ இப்போ இந்த வருஷம் செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரி கவனிங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகாவில் இப்போ செப்டம்பர்ல நடக்க போகுது. ஏற்கனவே 2015 பார்த்தீங்கன்னா காந்தராஜ் தலைமையில் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அந்த ஆணையம் ஒரு 54 கேள்விகளோட இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகாவில் செப்டம்பர்ல நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னா ஜாதி ரீதியில உள்ள பாகுபாட்டை களையணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த கணக்கெடுப்பை நடத்துறாங்க. கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய முதலமைச்சராக சித்தராமையா இருக்காங்க. கவர்னர் யாருன்னா தாவர்சந்த் கெலாட். கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா பெங்களூரு. 8வது கேள்வி, எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் குறித்து விளக்குகிறது? ஆன்சர் ஆர்டிகல் 66 சப்-2 அரசமைப்பு சட்டப்பிரிவு 66 உட்பிரிவு 1 படி தான் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. சரி கவனிங்க, இப்போ ரீசெண்டா ஜெகதீப் தன்கர் 14வது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவருடைய 5 ஆண்டு கால பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த தேர்தல் நடத்த போறாங்க. இப்போ ஆர்டிகல் 68 சப்-2 என்ன சொல்லுதுன்னா, இப்போ உயிரிழப்பின் காரணமாகவோ அல்லது பதவி நீக்கம் காரணமாகவோ அல்லது ராஜினாமா செய்வதன் மூலமாகவோ துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாகுது அப்படின்னா, அதாவது அந்த 5 இயர்ஸ் டேர்ம் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி காலியாகுது அப்படின்னா அந்த இடத்த நிரப்புறதுக்கு உடனடியாக விரைவில் எலெக்ஷன் நடத்தணும், அந்த குடியரசு துணைத் தலைவருக்கான எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் 68 சப்-2 குறிப்பிடுது. ஸோ குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா 30 டேஸ்ல அந்த எலெக்ஷனை நடத்தணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 66 சப்-1 படி விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி ரகசிய வாக்குச்சீட்டு முறையில் இந்த எலெக்ஷனை நடத்தி குடியரசு துணைத் தலைவரை சூஸ் பண்றாங்க. ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவராக ஆகணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க இந்திய குடிமகனா இருக்கணும், வயது பார்க்கும்போது 35 வயது பூர்த்தி செஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் மாநிலங்களவை உறுப்பினராக ஆகிறதுக்கான தகுதியை அவங்க பெற்றிருக்கணும். ஏன்னா குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களவையோட தலைவராக இருப்பாங்க. ஒருத்தர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி என்னெல்லாம் இருக்கோ அதை இவங்க மீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஆதாய பதவியை அவங்க வகுக்க கூடாது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்லயோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகள்லயோ ஒரு ஆதாயம் தரக்கூடிய பதவியில இவங்க இருக்கக்கூடாது. 9வது கேள்வி, கடந்த 10 ஆண்டுகளில் தனிநபர் வருமானத்தில் தமிழகம் அடைந்த வளர்ச்சி விகிதம்? ஆன்சர் 83.3%. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ் நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு இந்தியாவில் 2nd பிளேஸ்ல இருக்கு, 1st பிளேஸ்ல கர்நாடகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போறோம் 2024 to 25 நிதியாண்டுல. ஸோ அந்த வளர்ச்சி விகிதம் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 2014 to 15 2024 to 25 வரைக்கும் இந்த இடைப்பட்ட 10 இயர்ஸ்ல இந்த தனிநபர் வருமானத்துடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 83.3% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. தனிநபர் வருமானம் அப்படின்னா மொத்த வருவாயை மக்கள் தொகையால் நீங்க டிவைட் பண்ணும்போது தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல தமிழ்நாடு தனிநபர் வருமானத்துல 83.3% வளர்ச்சி கண்டிருக்கு. 2020 to 21 1.43 லட்சமா இருந்துச்சு தனிநபர் வருமானம். இப்போ 2024 to 25 1.46 லட்சமாக தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அதிகரிச்சு 2nd பிளேஸ்ல இருக்கு தனிநபர் வருமானத்துல. நெக்ஸ்ட் கடந்த நிதியாண்டுல தேசிய சராசரி தனிநபர் வருமானம், இது தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம். இந்திய அளவுல சராசரி தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது 1.14 லட்சமா இருந்துச்சு. இது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல தேசிய சராசரி எவ்வளவு வளர்ச்சி கண்டிருக்கு தனிநபர் வருமானம் அப்படின்னா 57%. நம்ம தமிழ்நாடு 83.3% வளர்ச்சி கண்டிருக்கு.
ரீசன்ட் நியூஸ், கடந்த நிதியாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 9.69% பதிவாயிருக்கு. அதே டைம்ல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% பதிவாயிருக்கு. கடந்த நிதியாண்டுல தமிழ்நாட்டுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு அப்படின்னா 17.23 லட்சம் கோடி. 10வது கேள்வி, பிரதமரின் அனுசூச்சித் ஜாதி அபியுதய் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2021-22 தான் பிரதமரின் அனுசூச்சித் ஜாதி அபியுதய் யோஜனா அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. யாருக்காக இது தொடங்கினாங்க அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்டுக்காக, அதாவது எஸ்சி பிரிவை சேர்ந்தவங்களுக்காக தான். அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும், அவங்களுக்கான திறன் பயிற்சிகளை வழங்கணும், அவங்களுக்கான உள்கட்டமைப்புகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். மெயின்லி ஷெட்யூல் கேஸ்ட் சேர்ந்தவங்க இருக்காங்களே, பிரிவினர் இருக்காங்களே, அவங்களை இம்ப்ரூவ் பண்ணணும், சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் 2021-22 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட்டியலிடப்பட்ட சாதியினரின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக, அவங்கள்ட்ட வறுமையை குறைக்கணும், அவங்களுக்கான கல்வி வாய்ப்புகளை வழங்கணும், அதிகமாக எஸ்சி சமூகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும், இது போன்றவற்றிற்காக தான் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தினால இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட ஒரு 3 திட்டத்தை ஒருங்கிணைச்சு தான் இந்த ஸ்கீமை தொடங்கியிருப்பாங்க. ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா, பட்டியலிடப்பட்ட ஜாதிகளுக்கான சிறப்பு மத்திய உதவி திட்டம், அப்புறம் பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ராவாஸ், இந்த 3 திட்டங்களை ஒருங்கிணைச்சு தான் இந்த பிரதமரின் அனுசூச்சித் ஜாதி அபியுதய் யோஜனா அப்படிங்கிற PM அஜய் திட்டம்ங்கிறது தொடங்கப்பட்டது. அடுத்த ஷார்ட் நியூஸ், இங்கிலாந்துல மகளிர் அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்திய மகளிர் அணி வந்து 13 ரன்கள் வித்தியாசத்துல தொடரை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடரில் இந்தியா வின் பண்ணியிருக்கு. அடுத்து சென்னை சேக்கிலார் ஆராய்ச்சி மையம் நடத்தக்கூடிய 33ஆம் ஆண்டு தெய்வ சேக்கிலார் விழா வந்து ஜூலை 24ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. 6 மாதங்கள்ல தேசிய நெடுஞ்சாலை விபத்துகள்ல 26,700 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கட்கரி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். சட்டவிரோத புலம்பெயர்வை ஒடுக்குறதுக்காக அகதிகளை கடத்துற கும்பல்களை குறி வச்சு பிரிட்டன் அரசு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உலகளாவிய பொருளாதார தடைகளை வந்து விதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு TNPSC குரூப் 2க்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆகஸ்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் 2க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆகஸ்ட் 3 வந்து GS பேட்ச் வந்து குரூப் 2க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து அப்கமிங் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்காக அப்கமிங் 1 இயர், அதாவது இந்த வருஷம் ஜூலை 1லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 1லேருந்து, இந்த வருஷம் ஆகஸ்ட் 1லேருந்து அடுத்த வருஷம் ஜூலை 31 வரைக்கும் டெய்லி PDF, மந்த்லி PDF, கரண்ட் அஃபேர்ஸ் PDF, அப்புறம் வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கான ஃபீஸ் வந்து 600 ரூபி. ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதன்முறையாக சுரங்க சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜார்க்கண்ட். பழங்குடியினர் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களிடையே எந்த ஆண்டுக்குள் அறிவாற்றல் இரத்த சோகை நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2047ஆம் ஆண்டு. நாடாளுமன்றத்தின் மக்களவையில் தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதாவை அறிமுகம் செய்த அமைச்சர் யார்? ஆன்சர் மன்சுக் மாண்டவியா. ராஜேந்திர சோழனின் எத்தனையாவது பிறந்த நாள் விழா இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் 1005. 2022-23ஆம் ஆண்டுக்கான இந்தியாவின் நுகர்வு அடிப்படையிலான சமத்துவமின்மை குறியீடு டேஷ் ஆக குறைந்துள்ளது? ஆன்சர் 18.3. ஜூலை 2025ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை எந்த நாடு வகிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாகிஸ்தான். செப்டம்பர் 2025 ஜாதிவாரி கணக்கெடுப்பை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? ஆன்சர் கர்நாடகா. எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவின்படி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் விளக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆர்டிகல் 66(1). கடந்த 10 ஆண்டுகளில் தனிநபர் வருமானத்தில் தமிழகம் அடைந்த வளர்ச்சி விகிதம்? ஆன்சர் 83.3%. பிரதமரின் அனுசூச்சித் ஜாதி அபியுதய் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021-22ஆம் ஆண்டு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.